வணக்கம். தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிவசேனா கட்சி மாமுருகன், கோவையிலிருந்து. இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி விழா பாரத தேசம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாட்டமாக கொண்டாடி வரக்கூடிய இந்த நாளிலே மிக சிறப்பாக தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்று கூறக்கூடிய கோவையிலே பெருமையோடு இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி விழா மாபெரும் யாக வேள்வியோடு துவங்கியது. திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய பட்டாச்சாரியார்கள் யாக வேள்வியை நடத்த இன்றைய மாலை பொழுதிலே பக்தியை வளர்க்கக்கூடிய இன்னிசை கச்சேரி நடந்து கொண்டிருக்கின்றது. விநாயகர் சதுர்த்தி விழா நாம் ஏன் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்? வீடுதோறும் விநாயகர் வைக்கிறார்களே, தெருவில் ஆங்காங்கே நாம் ஏன் நடத்துகிறோம் என்று சொன்னால், அன்றைய தினம் பிரிட்டிஷ்காரங்களிடமிருந்து நம்ம நாடு விடுதலை அடையணும், நம்ம நாடு சுதந்திரம் அடையணுங்கிறதுக்காக அரச மரத்தடியிலே விநாயகரை அமர வைத்து தேசபக்தியை உருவாக்கிய திலகர் பெருமான் அன்றைய தினம் விடுதலை வேள்வியை வளர்த்தார். நாடு சுதந்திரம் அடைந்தது. இன்றைய காலகட்டத்திலே பயங்கரவாதமும் பிரிவினைவாதமும் சமீபத்தில் கூட ஆபரேஷன் சிந்தூரை நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு பிரதமர் மோடி தள்ளப்பட்டிருக்கின்றார். நாட்டிற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தேசபக்தர்கள் ஓரணியில் திரள வேண்டும் என்பதற்காக இந்துக்களிடையே, நாட்டு தேசபக்தர்களிடையே உணர்வை ஊட்டுவதற்காக இந்த விநாயகர் சதுர்த்தி விழா அன்றைய தினம் வாங்கி கொடுத்தார். இன்று பயங்கரவாதிகள் மத்தியில் நம்முடைய நாடு சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு அபாயம் உள்ளது. அதிலிருந்து நாட்டை விடுதலை அடைய செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற விநாயகர் சதுர்த்தி விழா மூலம் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பேணி காத்து இந்த தேசத்தினுடைய நன்மைக்காக, இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பிற்காக பல்வேறு கலை இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்துவதால் மட்டுமே நாம் இதில் வெல்ல முடியும். இன்னொன்று, வரக்கூடிய 31ஆம் தேதி தொடர்ந்து 5 நாட்கள் கலை இலக்கிய நிகழ்ச்சிகள், நாட்டுப்புற ஆடல் பாடல், பரதநாட்டியம், மாறுவேட போட்டிகள், விளையாட்டுப் போட்டிகள் என 5 நாட்களும் தமிழகம் முழுவதும் நிகழ்ச்சி நடந்தாலும் கூட இளைஞர்கள் எழுச்சியோடு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையிலே அலங்கரிக்கப்பட்ட ரதத்திலே விநாயகருடைய மாபெரும் பேரணி வருகிற 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 1:30 மணியிலே கோவை ஆர்எஸ்புரம் லைட் ஹவுஸ் மைதானம் பகுதியிலிருந்து புறப்பட தயாராக இருக்கின்றது. இதற்காக சிங்கப்பூர், பிரான்ஸ், இலங்கையிலிருந்து பல்வேறு தமிழ் அறிஞர்களும், அதே போல கேரளாவினுடைய மாநில தலைவர் சஜித் திருத்திக்குனல் அவர்களும், சிவசேனா கட்சியினுடைய மாநில செயல் தலைவர் தஞ்சை சசிகுமார் அவர்களும் வருகை தருகிறார்கள். அழகாக, அமைதியாக, உணர்வோடு நடைபெறும் இந்த நிகழ்ச்சி இந்துத்துவம் எழுச்சி பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே நடைபெறுகின்றது என்பதை கூறிக்கொண்டு, விநாயகர் சதுர்த்தி விழாவில் கலந்து கொள்ள வேண்டும், அனைத்து மக்களும் நலம் பெற வேண்டும், நாடும் வீடும் நலம் பெறட்டும் என்ற நல்வாழ்த்துக்களை இந்த தருணத்திலே கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.